ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிக்கியமாக பேசுகிறேன். காந்தரோடு ஒரு பயணம். விவேகானந்தர் இன்றைக்கி யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? 1000 தீவு பூங்காவிலிருந்து 1895 வருடம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி எழுதியிருக்காரு. யாருக்கு அப்படின்னாக்கா மேரி ஹெலுக்கு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா? அன்பு சகோதரி, இந்திய தபாலை அனுப்பி வைத்ததற்கு மிகவும் நன்றி. நற்செய்திகள் பலவற்றை அது கொண்டு வந்து சேர்த்தது. பேராசிரியர் மார்க்ஸ் முல்லர் ஆன்மாவின் அமரநிலை பற்றி எழுதிய கட்டுரைகளை நான் மதர் சர்ச்சிற்கு அனுப்பியிருந்தேன். அவற்றை நீ இதற்குள் படித்து மகிழ்ந்திருப்பாய் என்று நம்புகிறேன். அந்த முதியவர் வேதாந்தத்தை அப்படியே முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டுள்ளார். சொல்ல வேண்டியதை துணிச்சலாக வெளியிட்டும் விட்டார். சுற்றிலும் உள்ள நிழல்கள் இருள இருள, இறுதி நிலைகள் நெருங்க நெருங்க, வாழ்க்கையின் உண்மையான பொருளை, அதாவது வாழ்க்கை ஒரு கனவு என்பதை ஒருவன் உணரத் தொடங்குகிறான். எல்லோராலும் ஏன் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை நாம் உணரத் தொடங்குகிறோம். பொருளற்ற ஒன்றிலிருந்து பொருள் பெறுவதற்காக அல்லவா முயற்சி செய்கிறோம். கனவிலிருந்து உண்மையை பெறுவது என்பது சிறுபிள்ளைத்தனம். எல்லாமே மறைந்து போவது, எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. இதை அறிந்த முனைவன் இன்பம் துன்பம் இரண்டையும் துறக்கிறான். எதனுடனும் பற்று கொள்ளாமலும் இந்த காட்சிக்கு ஒரு சாட்சியாகவே ஆகிறான். மனதை சமத்துவத்தில் நடைபெறச் செய்தவர்கள் இந்த வாழ்க்கையிலேயே சொர்க்கத்தை வெல்கிறார்கள். இறைவன் தூயவன், அனைவரையும் சமமாக பார்ப்பவன். எனவே அவர்கள் இறைவனில் இருப்பதாக சொல்லப்படுகிறார்கள். ஆசை, அறியாமை, சமத்துவமின்மை, இவை மூன்றுமே தலைகள். வாழ வேண்டும் என்ற ஆசையை மறுத்தல், அறிவு, சமத்துவம், இவை மூன்றும் முக்தி. பிரபஞ்சத்தின் குறிக்கோள் சுதந்திரம். அன்பு அல்ல, பகை அல்ல, இன்பம் அல்ல, துன்பம் அல்ல, சாவு அல்ல, வாழ்வு அல்ல, தர்மம் அல்ல, அதர்மம் அல்ல, இதுவல்ல என்றும் உனது விவேகானந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில் நம்ம பற்று இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. முயற்சி பண்ணி பார்த்துடலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.